Hello. Good morning, my dear warriors. Good morning. Good morning, good morning, good morning. Am I audible? Tell me whether my audio and video is clear. Yes. Good morning, Basangla. Good morning, good morning. Nachu 10th standard ஆளே காணோம். Yes, good morning. Audio and video clear இருக்கா? Tell me whether the audio and video is clear. அதாவது மிட்டம் முடிஞ்சு போச்சு அல்லது மிட்டம் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்ம பசங்கள்லாம் நம்ம கிளாஸ்க்கு இப்போலாம் வரதில்லை. ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் நாள் கழித்து தே வில் கம் ஆஃப்டர் த மிட்டம் எக்ஸாமினேஷன். ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து நம்மளுக்கு திரும்ப அட்டண்டன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அட்டண்டன்ஸ்க்காக நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல, வரட்டும் வருவாங்க. தே வில் சி சம் ஆஃப் தம் வில் பி சீயிங் த ரெக்கார்டிங்ஸு. இன்னொன்று இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் லீவாக இருந்துச்சு அப்படின்னா தூங்குவாங்க. அதனால் இட் வில் ஹேப்பன். இதெல்லாம் நடக்கிறது தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். குட் மார்னிங் வந்துடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். ஸோ இந்த வருஷம் வேதாந்துக்கு ஒரு மாஸ்டர் பிளாஸ்டரான இயர்னு சொல்லலாம். 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை 200 இல்லை 500 இல்லை 600 இல்லை, மோர் தேன் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் காட் செலக்டட் இன் நீட் யூஜியில். நீட் யூஜி, அதாவது நீட் எக்ஸாம் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்குரிய எக்ஸாமில் 1000 பேருக்கு மேலே டாக்டராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங். அது ரொம்ப பெரிய விஷயம். திஸ் இஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அதுலேயும் சதக் பார்த்திங்க அப்படின்னா ஹி காட் ஆல் இண்டியா ரேங்க் 10. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் 10வது மார்க்கு நம்ம பையன் வாங்கியதான் வேதாந்தில் படித்து. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஜேஇ அட்வான்ஸ் அதுலேயும் என்ன அப்படின்னா சூப்பராக மாஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 2200 பேருக்கு மேலே இருக்காங்க. 10th சிபிஎஸ்சி, 12th சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, ஒலிம்பியாட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா நம்மளோட வேதாந்து பாய்ஸ் பயங்கர மாஸாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த 2 வருஷத்தில் எனக்கு ஒரு ஆசை, இப்போ இருக்க நம்ம 10th பசங்கள் யாராவது ஒருத்தவங்க மாஸாக நம்ம என்ன பண்ணணும், இந்த லிஸ்ட்டில் பேர் வர வைக்கணும். சரியா? மாதம் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட பசங்க நேம் லிஸ்ட்டு வரணும். கரெக்டாக? ஸோ வரும் நான் நம்புகிறேன். மாதம் நம்மளோட நேம் லிஸ்ட்டு வரும் நான் நம்புகிறேன். ஸோ வில் சி தட். சரியா? ஸோ அது வரும். அது வந்துச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ரைட், சூப்பர், குட், வெரி குட். ஸோ பசங்களா, இது வரைக்கும் உங்களில் யாராவது நம்மளோட தீ மின்னல் பேட்சில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைவ் பார்த்துட்ருக்கீங்களா, இப்போ இந்த வீடியோவோட லைவ் ஓடிட்டுருக்குல, இந்த லைவில் கீழே பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் நோட்ஸ் ஹியர்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் மிட்டம்கான ஏஐஓ இருக்குது. இதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஏஐஓ வந்துடும். இப்போ நான் வேறு ஐடியில் இருக்கேன்னா நான் வரல. ஸோ அந்த ஏஐஓவில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சரியா? அந்த ஏஐஓவில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலில் தான் நம்ம எல்லா வீடியோஸோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் உனக்கு பிடிஎஃப் வரும். ஏன்னா இனிமேல் பிடிஎஃப் தனியாலாம் அனுப்ப மாட்டோம். அந்த டெலகிராம் சேனலில் மட்டும்தான் we are going to share the PDFs hereafter. அதனால தான் சொல்கிறேன், join in that. சரியா? ரைட். 1 day 2 day will be followed. எஸ், டெஃபினட்டாக அது திரும்பி ஸ்டார்ட் ஆக போகுது. we are going to do it. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்பேம் பண்ணாத, பிளாக் பண்ணி விட்டுருவேன். கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண தான் போகிறோம். we are going to do it. again we will be doing it. நம்ம திருப்பி என்ன பண்ண போகிறோம், அதை ஃபாலோ பண்ண தான் போகிறோம். we are going to do it. அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் போகிறோம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையே பண்ண வேண்டாம். மாஸாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சரியா? ரைட். ஸோ இப்போ நம்ம மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஃபைனல் ரிவிஷன் இந்த செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4 இப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் 31 வரைக்கும் எல்லா கிளாஸஸும் இருக்க போகுது. அப்படி இருக்கப்போ வாட் இஸ் ஸ்பேம்? நீ பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பேமு. நீ பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்பேம்.
நீ ஒரு கேள்வி 1000 ஒரே விஷயத்தை 10-15 தடவை சொல்லிட்டே இருக்கேல, அதுக்கு பேர் தான் ஸ்பாம். இப்படி பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு பிளாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ வீடியோ பார்க்கவே முடியாது. ஒரு தடவை ஒரு மெசேஜ் அனுப்பணும். உனக்கு ஈஸியாக காப்பி பேஸ்ட் இருக்குன்னு பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஒரு தடவை அனுப்பிச்சிட்டு வெயிட் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பலாம். ரைட். ஸோ இந்த செஷன் 1, செஷன் 2, செஷன் 3, செஷன் 4ன்னு போகும்போது டில் திஸ் மந்த் எண்டு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு லெசனோட முக்கியமான கொஷின்ஸு அல்லது புக் பேக் கொஷின்ஸ் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் டுவர்ட்ஸ் த மிட்டம் எக்ஸாம். கேப்டன் எனக்கு மிட்டம் முடிஞ்சிருச்சே அப்படின்னா, மிட்டம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மிட்டம் எக்ஸாமுக்கு மேபி இந்த சாப்டர் இல்லாமல் இருந்துக்கலாம். ஒரு சிலருக்கு 15வது சாப்டர் 14வது சாப்டர்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சாப்டரை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். இல்லை ஒரு ரீகால் மாதிரி கூட என்ன பண்ணலாம், இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் அல்லது 4 to 5 days 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் இப்படி தான் போக போகுது. ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு சாப்டரை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெயினான கொஷின் ஆன்சர்ஸை மட்டும் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்ம சாப்டர் 14 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நேற்று நைட்டு சாப்டர் 15 பார்த்துருந்தோம். இப்போ சாப்டர் 14 பார்க்கலாமா? ரெடியா? சாப்டர் 14 பார்க்க நீங்களாம் ரெடியா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி ஃபார் இட்? ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்துருக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப கவனிக்கிறது தான் எப்போயுமே பெட்டர். நிறைய பேர் எப்படி படிக்கிறதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த விஷயம். ஸோ எத்தனை தடவை நம்ம பார்த்தாலும் திரும்ப திரும்ப வீடியோஸ் பார்க்குறது, திரும்ப திரும்ப வீடியோஸ் நடத்துகிறத பார்க்குறது, அதுதான் எனது எப்போயுமே பெட்டராக இருக்கும். ஸ்கூலில் இந்த ஆப்ஷன் உனக்கு கிடைக்காது. அதோட மிகப்பெரிய ப்ளஸ் நம்ம என்னோட சேனலில் இருக்கிறது அதுதான். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பார்க்குறது, திரும்ப திரும்ப நடத்துகிறது தான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதான் விஷயம். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரைட், வாங்க போகலாம். நேம் 2 லேயர்டு ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். மனித இதயத்தினுடைய ரைட்டா, மனிதனின் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய 2 லேயர் கொண்ட 2 அடுக்கு கொண்ட அந்த ஒரு லேயர், அந்த ஒரு அடுக்கோட பேர் என்ன? தட் இஸ் கால்ட் பெரிகார்டியம். நிறைய பேர் இதில் ஸ்பெல்லிங் தப்பு விடுவீங்க. ஸோ பெரிகார்டியம் ஸ்பெல்லிங் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிகார்டியம் இஸ் அ 2 லேயர் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். மனிதனுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய பெரிகார்டியம் தான் இது. இட் இஸ் அ 2 லேயர் ப்ரொடெக்டிவ் கவரிங். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இன் ஹியூமன் பிளட்டு? சரியா? மனித உடலில் ஆர்பிசியின் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆர்பிசியோட வடிவம் என்ன? த ஷேப் ஆஃப் ஆர்பிசி இன் ஹியூமன் பிளட் இஸ் பைகான்கேவ் டிஸ்க் ஷேப். ரைட்டா? பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பு. எப்படி இருக்க போகுது? பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் இருக்க போகுது. பைகான்கேவ் டிஸ்க் ஷேப்பில் இருக்க போகுது. அடுத்து, why is the color of the blood red? ஏன் ரத்தத்தின் நிறம் சிவப்பாக இருக்கிறது? ரைட்டா? ஏன் ரத்தத்தோட நிறம் சிவப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. The blood is red in color due to the presence of respiratory pigment. pigment என்னது? நிறமின்னு அர்த்தம். சரி, தமிழில் நிறமி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹீமோக்ளோபின். ரைட்டா? ஹீமோக்ளோபின். நிறையா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீமோக்ளோபின் ஸ்பெல்லிங் தெரியாமல் இருக்காதிங்க. HAEM ஹேமோ, ஹேமோ, ஹேமா அல்லது ஹேமோ, ஹேமோ. அடுத்து க்ளோபின், ஹேமோக்ளோபின். சரியா? நம்ம எல்லாம் படிக்கிறப்ப ஹீமோக்ளோபின்னு படிச்சிருப்போம். அதான் ப்ரொனன்சியேஷன். பட் ஸ்பெல்லிங்கில் HAEன்னு வரணும். ரைட்டா? HAE ஹேமோக்ளோபின். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஒரு சிலர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டீங்க. தமிழ் மீடியத்துக்கு நான் தமிழில் தான் சொல்கிறேன்ல. அதான் நிறமி. ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற நிறமி இருக்க தான் காரணம். அடுத்து, வாட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த லிம்ஃப்? சரியா? என்ன மாதிரியான எந்த வகையான செல்கள் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? என்ன வகையான செல்கள்? லிம்போசைட்ஸ் இஸ் த லிம்போசைட்டுகள். தமிழ்லேயே என்னது? லிம்போசைட்டுக்கு லிம்போசைட்டு தான். இன் த லிம்ப விச் டிஃபெண்ட் த பாடி ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியது லிம்போசைட்டுகள். லிம்போசைட்டுகள் தான் இதில் இருக்க போது. ரைட்டா? நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியது.
கம்பல்சரி ப்ராப்ளம்னா மார்க் போயிடுச்சு. ஏன் நான் சொல்லிக் கொடுத்தாலும் கவனிக்கலையா? நேம் த ஹார்ட் வால்வ் associated with the major arteries leaving the ventricles. ரைட்டா? வென்ட்ரிக்கல்லேருந்து ரைட்டா, வென்ட்ரிக்கல்லேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்ட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆர்ட்ரி எதுன்னு அயோட்டிக் வால்வ் present at the base of aorta. ரைட்டா? மகா தமனியில் ரைட்டா, பெருந்தமனி அல்லது மகா தமனின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அயோட்டிக் வால்வ் present at the base of aorta. பெருந்தமனியின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள பெருந்தமனி வால்வு, அயோட்டிக் வால்வ் தான் மிக முக்கியமான வால்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அயோட்டிக் வால்வ் அல்லது அயோட்டா அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? அயோட்டா, AORTA, அயோட்டா. சரியா? AORTA, அயோட்டா. அடுத்து மென்ஷன் த ஆர்ட்ரி விச் சப்ளை பிளட் டு த ஹார்ட் மசில். இப்போ மொத்தம் 3 டைப் ஆஃப் ஆர்ட்ரிஸ் இருக்கும். ரைட்டா? எந்த தமனியின் வழியாக இதயத்திற்கு ரத்தம் செல்கிறது. நம்ம உடம்புல இருக்க எல்லாத்துக்கும் ரத்தம் தேவையில்லை. அது ஒரே நிமிஷம். இதுக்கு வந்து செமிலூனார் வால்வுன்னு நம்ம மாற்றணும்ல. இதுக்கு ஆன்சர் செமிலூனார் வால்வு மாற்றணும்ல. இதுக்கு ஆன்சர் அயோட்டாவா செமிலூனார் வால்வா? செமிலூனார் வால்வ். ஆக்சுவலாக நான் அதை மாற்றணும்னு நினச்சேன். ரைட்டா? இட் இஸ் செமிலூனார் வால்வ். அயோட்டாவில் இருக்கக்கூடிய, அதாவது த அயோட்டிக் வால்வ் ப்ரெசன்ட் அட் த பேஸ். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கரெக்டு தான் இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா நம்மளோட அயோட்டா பெருந்தமனி இருக்கும்ல, அந்த பெருந்தமனியில் இருக்கக்கூடிய ஒரு இதான மெயின் நம்ம ஹார்ட்டில் இருக்கக்கூடிய அயோட்டா. அந்த அயோட்டாவோட பாட்டமில் இருக்கக்கூடிய வால்வுன்னு அவங்க போட்டிருக்காங்க. அது கரெக்டு தான். த அயோட்டிக் வால்வ் அட் ப்ரெசன்ட் அட் த பேஸ் ஆஃப் அயோட்டா. அந்த அயோட்டிக் வால்வ் என்னது? இட் இஸ் செமிலூனார் வால்வ். சரியா? ரைட்டா? அந்த அயோட்டிக் வால்வு தான் என்னது? செமிலூனார் வால்வ். சரியா? அரைச்சந்திர வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? நிலாவில் பாதி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய வால்வு தான். ஸோ த அயோட்டிக் வால்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேர் செமிலூனார். நிறைய இருக்குல்ல, செமிலூனார் வால்வு, பைகப்சிட் வால்வ், ட்ரைகப்சிட் வால்வ், மூவிதழ் வால்வ், ஈரிதழ் வால்வ்லாம் இருக்குல்ல, அதில் செமிலூனார் அரைச்சந்திர நிலவு வால்வு அப்படின்னு அர்த்தம். சரியா? அயோட்டிக் வால்வ். அடுத்து மென்ஷன் த ஆர்ட்ரி விச் சப்ளைஸ் பிளட் டு த ஹார்ட் மசில்ஸ். ரைட்டா? இதயத்திற்கு செல்லக்கூடிய ரைட்டா, இதயத்திற்கு ஆக்சிஜன் அல்லது இதயத்திற்கு போகக்கூடிய ஆர்ட்ரிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கரோனரி ஆர்ட்ரி. சரியா? ஹார்ட்டுக்கு மட்டும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய. ரைட்டா? ஹார்ட் உயிரோடு இருக்கிறதுக்கு, நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஹார்ட்லேருந்து நம்மளுக்கு ஆர்ட்ரிஸ் வழியாக போகுது. பட் இங்கே என்ன அப்படின்னா ஹார்ட் மட்டுமே நல்லா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னது? கரோனரி ஆர்ட்ரிஸ் இருக்குது. ரைட்டா? யூடியூப்பில் படித்தா 500 out of 500 எடுக்க முடியாத கேப்டன், தீமின்னலில் படித்தா தான் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் யூடியூப்பில் படித்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் யூடியூப்பில் உனக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஸோ யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஷெட்யூல் ப்ராப்பராக இருக்காது. ஸோ ஒரு சில வீடியோஸ் உனக்கு முன்ன பின்ன வரும். பட் அங்கேனா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக படிக்கலாம், கரெக்டாக இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். இப்படி இருந்தால் அந்த கடிவாளம் கட்டின மாதிரி இது. ஸோ யூடியூப் வந்து கடிவாளம் கட்டின மாதிரி கிடையாது. we may have some distraction, நம்மளுக்கு பாதி மாறி போகிறதுக்கான வழிகள் இதெல்லாம் இருக்குது. அங்கே அப்படி கிடையாது. அதுதான் விஷயம். வாட் காசஸ் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டா டியூரிங் டிரான்ஸ்பிரேஷன். சரியா? டிரான்ஸ்பிரேஷன் அப்போ எது நம்மளோட ஸ்டொமேட்டாவை ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டாவோட பாதுகாப்பு அரணாக செயல்படக்கூடிய செல்கள் திறந்து மூடுவதற்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க திறந்து மூடுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? த ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ட்ரி அண்ட் எக்ஸிஸ்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் காட் செல்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? த ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் காட் செல்ஸ். சரியா? வாட்டர் மாலிக்யூல்ஸ் இன் காட் செல்ஸ். வாட் காசஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் காட் செல்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டாவில் கொடுத்துருக்காங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் காட் செல். காட் செல்லுக்குள்ளே தண்ணி வந்துட்டு போகிறது. இப்போ தண்ணி வந்துச்சுன்னா, சரியா, தண்ணி வந்துச்சுன்னா என்ன ஆக போகுது? when the turbidity increases within the god cell, stomata opens. turbidity என்னது? தண்ணியோட அளவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சரியா? ஓகே, ரைட். சௌந்தர்யா என்ன ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு? நம்ம காட் செல் பற்றி படிச்சுட்ருக்கோம், நீங்கள் வேறு எதாவது ஆன்சர் போட்டிருக்கீங்க. டெலிட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி, ரைட், ஓகே. ஸோ அப்போ இந்த டர்கிடிட்டி இன்க்ரீசஸ், டர்கிடிட்டின்னு என்னது?
இலை மேலே அழுத்தம் இன்க்ரீஸ் ஆகும் போது ரைட்டாக இப்படி தான் இருக்குது. இப்போ நிறைய தண்ணி வர 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 என்ன பண்ணுவோம், நம்ம கை இப்படி சுருங்கி கீழே போகுது. ஸோ அப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணப்போ இந்த நம்மளோட காடு செல் என்ன பண்ண போது நிறைய தண்ணி வந்துருச்சு. ஸ்டொமேட்டோ கிட்ட சொல்லுது, ஸ்டொமேட்டோ ஓப்பன் பண்ணோடனே தண்ணி கீழே விழுந்து அப்புறம் திருப்பி என்ன பண்ணுது, விரைப்படையுது. திருப்பி என்ன பண்ணுது, விரைப்படையுது. ஃப்ளாசட் விரைப்பு. ஸோ டர்கிடினா விரைப்பு இல்லாமல் தொங்கி போகிறது ரைட்டாக. அப்படியே என்ன பண்ணுது, தொங்குறதுக்கு பேர் டர்கிடிட்டி. ஃப்ளாசட் அப்படின்னா விரைப்பாக இருக்குது, விரைச்சி போகுது, திரும்ப நல்லா விரைச்சி நேராக நிற்கிது. இன்க்ரீசஸ் வித்தின் த காட் செல்ஸ் அண்ட் த ஸ்டொமேட்டோ ஓப்பன்ஸ். when the god cells loses water it becomes flaccid and the stomata closes. திருப்பி என்ன பண்ணும், இப்படி போனது இப்படி நேராக பழையபடி வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் வாட் இஸ் கொஹெஷன் அப்படின்னு கேட்டிருக்கோம். வாட் இஸ் கொஹெஷன்? The force of attraction between the molecules of water is called cohesion. அதாவது ஒரு H2O மாலிகுலுக்கும் இன்னொரு H2O மாலிகுலுக்கும், ரெண்டு H2O மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இரண்டு H2O மூலக்கூறுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் நம்ம, we are going to call it as cohesion. ரைட்டா, அதுக்கு பேர் தான் என்னது, cohesion அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கு பேர் தான் cohesion. சரியா? Trace the pathway followed by water molecules from the time it enters the plant root to the time it escapes in it. ரைட்டா, அட்மாஸ்பியர் ஆஃப் த லீஃப். ஸோ தண்ணி உள்ளே வந்துட்டு திருப்பி இலை வழியாக, அதாவது வேர் வழியாக உள்ளே வந்து திருப்பி இலை வழியாக தண்ணி வெளியே போகுதுல. அப்போ இதுக்கு நடுவில் என்ன இருக்குது, இது எந்த ரூட்டில் போகுது, எந்த வழியை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, எந்த வழியாக ஃபாலோ ஆகி எந்த வழியாக போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வழியாக வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு சாயில். சாயில்னால் என்னது, மண். ரைட்டா, மண் வழியாக வருது. அதுக்கப்புறம் ரூட் ஹேர்ஸ்குள்ளே போகுது, அதாவது தமிழில் வேர் தூவிகள் அப்படின்னு சொல்ல போகிறோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கார்டெக்ஸு, அதாவது இங்கே புரணி அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் எண்டோடர்மிஸ், அகத்தோல், உள்ளுக்குள்ளே இருக்குள்ள. ரைட்டாக, ஃபஸ்ட்டு அகத்தோல் இருக்கிற எண்டோடர்மிஸ், இன்னர் லேயர். அதுக்கப்புறம் பெரிசைக்கிள், ஜைலம், அதுக்கப்புறம் ஸ்டெம்மு, அதுக்கப்புறம் லீஃப். ஸோ பெரிசைக்கிளுக்கு போகுது, அதுக்கப்புறம் தண்டு, ஜைலம் போயிட்டு ஜைலம்லேருந்து தண்டு, அதுக்கப்புறம் என்னது, இலைகள். ஸோ இந்த ஆர்டரில் போகுது. சரியா, ரூட் ஹேர், கார்டெக்ஸ். ரைட்டா, சாயிலு, ரூட் ஹேரு, கார்டெக்ஸு, எண்டோடர்மிஸ், பெரிசைக்கிள், ஜைலம், ஸ்டெம்மு, லீஃப். 8 பேர் வழியாக. ரைட்டா, 8 பேர் வழியாக தான் என்ன பண்ணுது, இது அடுத்தடுத்து போகுது. ரைட்டா, 8 பேர் வழியாக போகிறாங்க. சரியா, 8% வழியாக, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு லேயர் வழியாக தண்ணி என்ன பண்ணுது, வேர் வழியாக உள்ளே போய் திருப்பி இலை வழியாக வெளியே போகிறப்ப இத்தனை பேர் வழியாக இந்த பாத்வே வழியாக தான் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. What would happen to the leaves of plant that transpire more water than its absorption in the roots? சரியா, what would happen to leaves of a plant that transpires more water than its absorption in the root? அதாவது தண்ணி உறிஞ்சுவதை விட அதிகமாக வெளியேறிச்சுனா. சரியா, ரைட்டா, தண்ணி உறிஞ்சுறதை விட வெளியேறுதல் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு தாவரத்துக்கு என்ன ஆக போகுது, நம்ம தண்ணி குடிக்கிறத விட நம்ம நம்ம உடம்புலேருந்து தண்ணி வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி என்ன பண்ணும், வியர்வையாக வெளியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்னு, when transpiration exits the water absorption by roots the plant dehydrates. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம உடம்புல இருந்து நீர் சத்து குறைய போகுது. we are going to get dehydrated அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போ டீஹைட்ரேட் ஆகிறோம், நம்ம என்ன பண்ணுறோம், டீஹைட்ரேட் ஆகிறோம். அப்போ டீஹைட்ரேட் ஆகிறோம், டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புலேருந்து என்ன பண்ணுது, தண்ணியெலாம் வெளியே போகுது. அப்போ இட் அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் சச் அஸ் க்ரோத். நம்மளால் நல்லா சுவாசிக்க முடியும், வளர முடியுமா, தண்ணியே குடிக்கல. அப்போ நம்ம உடம்புல தண்ணி மூலமாக நடக்கக்கூடிய நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இருக்குது, பயாலஜிக்கல் ப்ராசஸ்லாம் அதே மாதிரி பிளான்ஸில் இருக்குது. அப்போ அதில் நடக்கக்கூடிய பயாலஜிக்கல் ப்ராசஸ், அதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான தண்ணி, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன், சுவாசித்தல், அது நடக்காது. அப்போ மெயினான விஷயங்கள்லாம் நடக்கலைன்னா செடி வளரவே வளராது. ஸோ அதுதான் இட் அஃபெக்ட்ஸ் த க்ரோத், ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன். அது மட்டும் எழுதலாம், இல்லை இது எழுதலாம். ரைட்டா, ஆன்சர் வந்து க்ரோத்து, ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன், இது மட்டும்தான். ஒளி சேர்க்கை, அதுக்கப்புறம் நீராவி போக்கு மற்றும் தாவரங்களில். என்னடா இது அரசிவனே நான் கத்திக்கிட்டே இருக்குது.
describe the structure and working of human heart. மனிதனுடைய இதயத்தினுடைய வடிவம், ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய ஒர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரியா? எப்படி ஒர்க் ஆகுது? சரியா? The heart is thick muscular organ, right? Heart is a thick muscular organ located in a thoracic cavity, right? Thoracic cavity னா நம்மளுடைய மார்பு கூடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மார்பு கூடு, ரைட்டா? நம்மளோட நெஞ்சு எலும்புகளுக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே என்ன பண்ண போகுது? பாதுகாப்பாக இருக்க போகுது. சரியா? The heart is a thick muscular organ located in a thoracic cavity. It is covered by 2-layered sac called pericardium. It is covered by a 2-layer sac called pericardium. The heart is 4-chambered with 2 auricles and 2 ventricles. So heart என்ன அப்படின்னா நம்மளோட இதயம் எப்படி இருக்க போகுது? எப்பயுமே 4 சேம்பர் இருக்குது பாருடா, 4 அறைகள் கொண்ட ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி 4 ரூம்ஸ் 4 ரூம்ஸ் இருக்க போகுது. சரியா? திக் மஸ்குலர் ஆர்கன் thoracic cavity. அதுக்கப்புறம் என்னது? 4 சேம்பர்ஸ். ஸோ 2 auricles 2 ventricles. மேலே இருக்க 2 பேர் என்னது? ஆரிக்கல். ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். சரியா? மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே. சரியா? அடுத்து சரி, 2 சேம்பர் ஹார்ட் இருக்கக்கூடிய லிவிங் பீயிங் எது? 2 சேம்பர் ஹார்ட் இருக்கக்கூடிய லிவிங் பீயிங், 2 அறைகள் கொண்ட உயிரினம் எது? ஆமாம், கேஸ் ஸ்டேட் இம்பார்ட்டன்ட் தான் 11th. ரைட் ஆரிக்கல்ஸ் ரிசீவ்ஸ் deoxygenated blood from the superior and inferior vena cava. சரியா? யார்? ஃபிஷ். சரியா? ஃபிஷ் வெரி குட். ஏன்னா அந்த மாதிரியான கொஷின்ஸ் கண்டிப்பாக நம்மளோட குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலில் அந்த கொஷின் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. சரியா? அது கவனமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ deoxygenated blood from superior and inferior vena cava and passes into the right ventricle. From the right ventricle's impure blood passes to pulmonary artery to reaches the lungs. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? பிளட் எல்லாம் இங்கே தான் வந்து சேருதான். சரியா? நேராக ரைட் ஆரிக்கலுக்கு வந்து சேருது. ரைட் ஆரிக்கல்லேருந்து என்ன பண்ண போகுது? பிளட்டு ஸ்ட்ரைட்டாக ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரப்போகுது. வென்ட்ரிக்கல்லேருந்து திருப்பி எங்கே போகுது? இது எல்லாமே லங்ஸுக்கு போகுது. ரைட்டாக வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே போகிறாங்க? லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு போகிறாங்க. ரைட்டாக லங்ஸுக்கு போகிறாங்க. சரியா? லங்ஸ். இதெல்லாமே என்னது? இம்பியூர் பிளட். இதெல்லாமே என்னது? இம்பியூர் பிளட். சரியா? இதெல்லாமே என்னது? இம்பியூர் பிளட்டு. இம்பியூர் பிளட்னா என்னதுப்பா? டீஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட் கிடையாது. டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் நீக்கிய, ஆக்சிஜன் இல்லாத, கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதுதான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லங்ஸுக்கு போய்ட்டு திருப்பி லங்ஸ்லேருந்து, ரைட்டா? திருப்பி லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன அப்படின்னா லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வருது. ரைட்டா? லெஃப்ட் ஆரிக்கல். லெஃப்ட் ஆரிக்கல்லேருந்து என்ன பண்ணுது நம்மளுக்கு? லெஃப்ட் வென்ட்ரிக்கல். லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அயோட்டா வழியாக ஃபுல் பாடிக்கு என்ன பண்ணுது? பிளட்டு போகுது. அயோட்டா வழியாக ஃபுல் பாடிக்கு பிளட்டு போகுது. சரியா? எது வழியாக போகுது? அயோட்டா வழியாக போகுது. கிளியரா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ அப்போ பல்மோனரி ஆர்ட்ரி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? பல்மோனரி ஆர்ட்ரி. ஆக்சுவலாக பல்மோனரி ஆர்ட்ரி இஸ் த ஒன்லி ஆர்ட்ரி விச் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஆர்ட்ரிஸ் அப்படின்னாலே சிறை, தமனி அப்படின்னாலே என்ன அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கேரி ஆல்வேஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆர்ட்ரிஸ் வழியாக எப்பயுமே ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் போகும். பட் பல்மோனரி ஆர்ட்ரி, ரைட்டா, நுரையீரல் தமனி மட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு. ரைட்டா? ஆக்சிஜன் நீக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போக போகுது. சரியா? அடுத்து அதே இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வெயின்ஸ் ஆல்வேஸ் கேரி டீஆக்சிஜனேட்டட் பிளட். வெயின்ஸ் எல்லாமே என்னது? அசுத்தமான ரத்தத்தை எடுத்துகிட்டு போக போகுது. ஆனால் பல்மோனரி வெயின் மட்டும், பல்மோனரி வெயின் என்னது?
நுரையீரல் சிரை அப்படின்னு. அந்த நுரையீரல் சிரை மட்டும் நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு வரும். சரியா, அதை மட்டும் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Why is the circulation is man referred as double circulation? இப்போ இந்த படத்தை பார்த்தாலே தெரியல உனக்கு என்ன பண்ணுது. ஃபஸ்ட்டு பிளட்டு வருதா, பிளட் இது உள்ளே வருது, திருப்பி கீழே வராங்க, திருப்பி வெளியே போகிறாங்க. அதாவது ஹார்ட்டுக்குள்ளே வந்தாங்க, திருப்பி வெளியே போயிட்டாங்க. திருப்பி என்ன பண்ணுது, ஹார்ட்டுக்குள்ளே வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, திரும்ப வெளியே போகுது. ஸோ அப்போ ஃப்ரம் த பாடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்டுக்குள்ளே வந்துச்சு, ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு போய் திருப்பி லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, திரும்ப நம்மளோட பாடிக்கு போகுது. ஸோ அப்போ நம்மளோட பாடிக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே 2 தடவை அது என்ன பண்ணுது, ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. சரியா, 2 தடவை என்ன பண்ணுது, ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தது. 2 தடவை ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாடிக்குள்ளேயே வருது. சரியா, ஓகே ரைட். 2 தடவை ஹார்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, வருது. அப்படி 2 தடவை போகிறனால தான் இது பேர் என்ன அப்படின்னா டபுள் சர்க்குலேஷன். சரி, அதனால தான் இது பேர் என்னது, டபுள் சர்க்குலேஷன். சர்க்குலேட்ஸ் ட்வைஸ் த்ரூ ஹார்ட் இன் 1 கம்ப்ளீட் சைக்கிள். ஒரு சைக்கிளில் 2 தடவை என்ன பண்ணுது, ஹார்ட்லேயே நம்மளுக்கு போயிட்டு வந்துடும். ஹார்ட்டில் பிளட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுது. சரியா, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டபுள் சர்க்குலேஷன். அதனால் இதுக்கு பேர் என்னது, டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா, நோட்ஸ் அப்லோட் பண்ணவங்க நேம்லாம் போட்டாச்சுப்பா. அடுத்து நம்ம நோட்ஸ் அப்லோட் பண்ணுறது வைக்கவே இல்லையே. அடுத்து நம்ம வைக்கிறப்ப அதை பார்க்கலாம். லேப்டாப்னா என்னது, லேப்டாப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, ஹார்ட் சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட பேர் என்ன. லப் அண்ட் டப் ஆர் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட். ரைட்டா, லப் அண்ட் டப் ஆர் த சவுண்ட் ஆஃப் த ஹார்ட். ஹார்ட்டோட சவுண்ட் என்னது, லப்பு அண்டு டப். லப் அண்ட் டப் தான் என்னது, ஹார்ட்டோட சவுண்ட். அடுத்து லப் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன். வென்ட்ரிக்கல் கான்ட்ராக்ஷன் அது கீழே இருக்கிறது சுருங்கிறது மூலமாக. எதனால் வருது, மிட்ரல் அண்ட் ட்ரைகப்சிட் வேல்வ். ரைட்டா, மிட்ரல் வேல்வும் ட்ரைகப்சிட் வேல்வும் க்ளோஸ் ஆகிறப்ப, ரைட்டா, வென்ட்ரிக்கல் உள்ளே போகிறப்ப மிட்ரலும் ட்ரைகப்சிட் வேல்வும் டப்புன்னு க்ளோஸ் பண்ணுது. அப்படி க்ளோஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணுது, இங்கே எப்படி சவுண்ட் கேட்குது, நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிறதுனால சவுண்ட் கேட்குது. அடுத்து டப் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை வென்ட்ரிகுலர் டயஸ்டோல். சரியா, திஸ் அரைசஸ் டியூ டு த க்ளோசிங் ஆஃப் செமிலுனார் வால்வ் ஆஃப் த 2 ஆரிக்கல்ஸ். ரைட்டா, செமிலுனார் வால்வ் க்ளோஸ் ஆகிறது மூலமாக டப் வரப்போகுது. இதில் லாங்கஸ்ட் எது, ஷார்ட்டஸ்ட் எது, அதெல்லாம் கேட்பாங்க. சரியா, லாங்கஸ்ட் எது, ஷார்ட்டஸ்ட் எது அப்படின்னு. லாங்கஸ்ட் எது, ஷார்ட்டஸ்ட் எதுப்பா, லாங்கஸ்ட் டியூரேஷன் எது, ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் எது, யாருக்கு லாங்கர், லப் இஸ் லாங்கர். ரைட்டா, லப் இஸ் லாங்கர். லப் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார் லப், எல் ஃபார் லாங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, இட் இஸ் லாங்கர் டியூரேஷன். டப் இஸ் ஷார்ட்டர். ரைட்டா, டி ஷார்ட். ஸோ அது லாங்னா அடுத்து இது ஷார்ட்டுன்னு தெரியல உங்களுக்கு. லப் இஸ் லாங்கர், டப் இஸ் ஷார்ட்டர். சரியா, நைட் ஸ்டடி கிடையாது, நைட் ஸ்டடிலாம் இல்லை, நைட் ஸ்டடி இல்லை. ஆகஸ்ட் மந்தில் எல்லா சாட்டர்டேவும் we are going to have night study. So till that it's going to be a free class மாதிரி ஃப்ரீ. ஆகஸ்ட் மந்தில் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு இனிமேல் ஏர்லி மார்னிங்க்கு பதிலாக நைட். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அ நியூ ட்ரையல். ஸோ என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளாஸை கேன்சல் பண்ணிவிட்டு எவ்ரிடே நைட்டு 9 to 10 ஒரு செஷன், 9 to 10 அல்லது 9 to 10:30 நான் ஒரு செஷன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். 9 to 10:30 PM ஒரு செஷன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ தட் வில் பி சம்திங். ஓகேவா, அப்படி பண்ணலாமா? ஏர்லி மார்னிங் ஸ்டாப் பண்ண போகிறோம், நான் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுதான் 1ஆம் தேதியிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளாஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக அடிஷ்னலாக 9 to 10 இருக்கலாம் அல்லது 9 to 10:30 இதாக ஒன்று இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் 6 to 7. ஈவினிங் 6 to 7 நிறைய பேர் தீ மின்னல்லாம் போயிடுவீங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நிறைய ரெக்கார்டட் கிளாஸ், சின்ன 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 இல்லைனா ரெக்கார்டட் கிளாஸாக. இப்போ டீட்டெயிலெலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலையில் தானே பார்த்தோம். டீட்டெயிலாக நம்ம காலையில் பார்த்தோம்ல, 1 day 1 டீட்டெயில் அப்படின்னு, அதெல்லாம் ரெக்கார்டடாக போட்டுரு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் தீ மின்னல் லைவ் இருக்குது, திருப்பி யூடியூப்பில் லைவ் இருக்குது, ஸோ படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் படிக்கிறதுக்கான டைமும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால ஐ வில் பி டூயிங் அ திஸ். சரியா, அதனால தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா,
ஒன்று லைவ் இருக்கும், இல்லைனா ரெக்கார்டட் இருக்கும். இல்லைனா ரெக்கார்டட் நீங்கள் எப்போனாலும் உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ நீ பார்த்துக்கலாம். சரியா? இல்லைனா உனக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ நீ என்ன பண்ணலாம், அந்த ரெக்கார்டடை பார்த்துக்கலாம். சரியா? பார்க்கலாம். இல்லைனா காலையில் 4 o'clock மாற்ற முடியுமா அப்படி? ஏன்னா சொல்கிறேன் நான் என்னென்னு, 4:30 to 5, 4 to 5, 4 to 5 ஓகேவா? ஏர்லி மார்னிங் 4 to 5 ஓகேவா? 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவியா நீ? 4 மணிக்கு எழுந்திரிச்சிருவியா? என்னடா மார்னிங் கிளாஸ் இல்லைன்னா இவ்வளோ வருத்தப்படுறீங்க? 4 o'clock கூட ஓகேவா? ஆனால் நைட்டு மட்டும் வேண்டாம். என்ன 4 o'clock கூட ஓகே, ஆனால் நைட்டு மட்டும் வேண்டாம். 4 மணிக்கு கூட நீங்கள் எடுத்துருங்க கேப்டன், பிரச்சனை இல்லை. ஆனால் நைட்டு மட்டும் எடுக்காதீங்க என்ன அப்படின்னு. சரி ரைட், ஓகே, வில் டிஸ்கஸ் டெஃபினட்டாக. உங்ககிட்ட சொல்லிவிட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். போல்லாம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணுவேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இது வந்து இப்போதைக்கு என்ன அப்படின்னா மார்னிங் கிளாஸ் கேன்சல் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் வந்து உண்மையாக அட்டன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 பேர் வந்து ரெகுலராக 1-2 மிஸ் பண்ணாலும் தொடர்ந்து அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு 2-3 பேரண்ட் எனக்கு கால் பண்ணி, சார் டைம் மேனேஜ் பண்ணவே முடியல, இப்படி இருக்குது, ஆனால் நீங்கள் லைவ் போட்டால் பார்க்காமே இருக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதனால் ஐ தாட் தட் ஓகே, நம்ம கொஞ்சம் வந்து லீனியன்சி கொடுக்கலாம், பசங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப வந்து பசங்க தே ஆர் ஃபீலிங் வெரி பேட் பிகாஸ் ஸோ டயர்ட், பேடுங்கிறத தாண்டி டயர்ட். ஸோ இப்போயே இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு தான் யோசிச்சுருக்கீங்க. இப்போதைக்கு இவ்வளோ தேவையில்லை, இது கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சுக்கலாம். பசங்க குவார்ட்டர்லியாக ஆரம்பிக்கல, ஃபஸ்ட் மிட்டம் முடிஞ்சோடனே ஃபஸ்ட் மிட்டமுக்கே இவ்வளோ வெறியாக ஏன் படிக்கணும், மெதுவாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறனால தான். சரியா? ஓகே. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேல்வ் இன் த ஹார்ட்? இதயத்தில் வேல்வோட முக்கியத்துவம் என்ன? ரைட்டா? வேல்வ்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, வேல்வ்ஸ் ஆர் தி மஸ்குலர் ஃப்ளாப்ஸ், ரைட்டா, தட் ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரக்ஷன். அது என்ன பண்ண போகுது, ரத்தம் ஒரு வழி பாதையில் மட்டும் செல்வதற்கு மிக மிக உதவிகரமாக இருக்குது. சரியா? நைட் ஸ்டடி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். all the 4 Saturdays night study, it will be like a marathon மாதிரி இருக்க போகுது. அதனால் நான் வச்சுக்கோ, குவார்ட்டர்லிக்கு டைமே இருக்காது. ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் 20 கிட்டே குவார்ட்டர்லி ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 20 இல்லை, செப்டம்பர் 13 அல்லது 15 கிட்டே குவார்ட்டர்லி ஆரம்பிச்சிடும். செப்டம்பர் 13 இல்லை 15 கிட்டே குவார்ட்டர்லி ஆரம்பிச்சிடும். 23 அல்லது 25 கிட்டே லீவ் விட்டுருவாங்க செப்டம்பரில். ஸோ உனக்கு சாலிடாக பார்த்தேன்னா ஆகஸ்ட்டில் இருக்க ஒரு 30 நாள், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பரில் ஒரு 10 நாள் இருக்கும், அவ்வளோதான். செப்டம்பரில் ஒரு 10-15 நாள் இருக்கும், ஒரு 45 நாள் தான் அடுத்து இருக்கும். 45 நாளில் மவனை நம்ம ஊருப்பட்ட லெசன் படிக்கணும். அதுக்கப்புறம் படித்த லெசனெல்லாம் ரிவிஷன் வேறு பண்ணணும். சரியா? நான் வரேன். ஸ்கூல் நாட் காட்டி ஒர்க்கிங் டேஸு 2026-27 இல்லையா? 25-26 நான் ஒரு தடவை உனக்கு அப்லோட் பண்ணல, நீ கவனிச்சு பார்த்தியா? இந்த அகாடமிக் கேலண்டர் பார்த்தியா? நான் அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, ஒரு 1 வீக்கோ ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். எங்கடா காணோம்? அகாடமிக் கேலண்டர் ஏன்னா அதில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எப்போன்றது தெரிஞ்சிடும். சாரி, குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்போன்னு ஹாஃப் இயர்லின்னு சொல்லிகிட்ருக்கேன்.
ஒரு நிமிஷம். குவார்டர்லி எக்ஸாம் 17லேருந்து 25 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக, சரியா? 17லேருந்து 25 வரைக்கும். அதுக்கப்புறம் 10 நாள் லீவ். அதான் அக்டோபரில் காந்தி ஜெயந்தியை ஒட்டியே என்ன அப்படின்னா சரஸ்வதி பூஜைலாம் வருது. அந்த மாதிரி வரனால தே ஆர் கோயிங் டு லீவ் வில் பி அரௌண்ட் 10 days லீவ் இருக்க போகுது, சரியா? லீவ் வந்து 10 days இருக்க போகுது அப்ராக்சிமேட்டாக. ஓகே, ரைட். ஸோ செப்டம்பர் 17 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? பார்க்கலாம் வாங்க. The valves are the muscular flaps that regulates the flow of blood in a single direction and prevent the back flow of the blood. என்ன பண்ண போகுது? பிளட்டோட பேக் ஃப்ளோவை தடுக்க போகுது, ரைட்டா? பிளட்டோட பேக் ஃப்ளோவை தடுக்க போகுது. அதாவது ரத்தம் பின்னோக்கி, ரத்தம் வந்து ஒரே திசையில் தான் போகணும். இட் ஷுட் நாட் கம் ரிட்டர்ன். ஸோ ரிட்டர்ன் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுது? நம்மளோட வால்வ்ஸ் இருக்குது, வால்வ்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. So who discovered RH factor? Why was it is named so? RH factor discover பண்ணது Landsteiner and Weiner discovered RH factor of blood in 1940. 1940 கண்டுபிடிச்சாங்க. அதாவது இரத்த தட்டுக்களில் மேலே அடிஷ்னலாக ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தார், சரியா? இஸ் அ ப்ரோட்டீன் antigen present on the surface of the red blood cells, RBC மேலே இருக்க போது. மெஜாரிட்டி ஆஃப் தி ஹியூமன்ஸ், நிறைய ஹியூமன்ஸ்க்கு இந்த பிளட் இருக்குது. ஸோ RH அப்படின்னு. இந்த RH பிளட் யாருக்கு இருக்குன்னா ஒரு மங்கி, ரீசஸ் மங்கி அப்படின்னு ஒரு மங்கி இருக்குது. அந்த குரங்கினுடைய ரத்தம் அதோட மாதிரியே நம்மளோட ரத்தமும் இருக்குது ஒரு சில மனிதர்களுக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். அதில் arteries and veins difference. Arteries are made up of thick walls. Arteries எப்பயுமே என்னது? திக்கான வால்ஸ், கடினமான சுவர்களால் ஆனது. இது thin walls. They carry the blood from the heart to different parts of the body except pulmonary artery, சரியா? பல்மோனரி ஆர்ட்ரி தவிர மீதி இருக்க எல்லா ஆர்ட்ரியும் நம்ம உடலில் இருக்க அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகுமா. அதே இது வெயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க அனைத்து பாகங்களுக்கும், அனைத்து பார்ட்ஸ்க்கும், எல்லா பார்ட்ஸ்க்கும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹார்ட்டில் கொடுக்க போது எக்ஸப்ட் பல்மோனரி வெயின். ஸோ இங்கேயும் பல்மனரி ஆர்ட்ரி, இங்கேயும் பல்மனரி வெயின், தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்க ரெண்டு பேர் மட்டும் டிஃப்ரெண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட்ரிஸ் கேரி ஆக்சிஜனேட்டட் பிளட். ஆமாம், தான் தெரியும்ல. ஆர்ட்ரிஸ்னால் என்ன பண்ண போகுது? ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ண போகுது. திஸ் கேரிஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட். இது என்ன பண்ண போகுது? டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போக போகுது. Why is the sino-arterial node called as pacemaker of heart? சரியா? ஏன் பேஸ்மேக்கர்னு சொல்கிறாங்க அப்படின்னா கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் த இம்பல்ஸ். சைனோ-ஆர்டீரியல் நோட் தான் என்ன பண்ண போகுது? இம்பல்ஸ். அதாவது நம்மளுடைய இதயத்தின் துடிப்பு, இதயத்தை துடிக்கிறதுக்கு, டப்பு 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 டப்புன்னு துடிக்கிறதுக்கு இருக்குல்ல, அந்த துடிப்பை ஏற்படுத்துறது இந்த சைனோ-ஆர்டீரியல் நோடு தான். அதனால் திஸ் SA node is called as pacemaker which can stimulate the heart muscles to contract. இதயம் சுருங்கி விரிகிறதுக்கு இந்த SA நோடு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? சைனோ-ஆர்டீரியல் நோடு. Systemic circulation and pulmonary circulation. Oxygenated blood entering aorta from left ventricle is carried by network of arteries of the tissue. அதாவது சிஸ்டமிக் அண்ட் பல்மனரி அப்படின்னா நம்மளோட பாடி சிஸ்டம், சரியா? நம்மளோட ஹோல் பாடி சிஸ்டமுக்கும் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறது சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதே இது ஹார்ட்லேருந்து லங்ஸ், அதாவது ஹார்ட்டுக்கும் நம்ம ஹோல் பாடிக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம், அந்த சிஸ்டமுக்கு பேர் என்ன அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதே இது பார்த்திங்க அப்படின்னா பல்மனரி சர்க்குலேஷன், ரைட்டா? பல்மனரி சர்க்குலேஷன்றது ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் நடுவில். ஹார்ட்லேருந்து லங்ஸ், லங்ஸ்லேருந்து ஹார்ட், ஹார்ட்லேருந்து பாடி, பாடியிலேருந்து ஹார்ட். ஸோ ஹார்ட்லேருந்து பாடி, பாடியிலேருந்து ஹார்ட்டுக்கு வர்றது பேர் என்ன அப்படின்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஹார்ட்லேருந்து லங்ஸ், லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு வருது பல்மனரி சர்க்குலேஷன். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம், அதுலேருந்து நீங்கள் எழுதிக்கலாம், ரைட்டா? ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் கிவன் இட். ஸோ அடுத்து the complete events of cardiac cycle last for 0.8 second. What is the timing of each event அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா? கார்டியாக் சைக்கிள் மொத்தமாகவே 0.8 செகண்ட், ஒரு செகண்டுக்குள்ளே ரத்தம் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியே வந்தது தான், பார்த்தீங்களா?
அதாவது ஹார்ட்டுக்குள்ளே போயிட்டு திருப்பி வெளியே, ஹார்ட்டுக்குள்ளே போய் லங்ஸ்குள்ளே போய் திருப்பி ஹார்ட்டில் போய் திருப்பி வெளியே வந்துடுதான். இப்போது அது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள். ரைட்டா, ஆர்ட்ரியல் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கல்ஸ் 0.1 செகண்டில் அது சுருங்குதான் ஆர்ட்ரிஸ் மேலே. வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் மேலே சுருங்குறதுக்கு 0.1, கீழே சுருங்குறதுக்கு 0.3 செகண்ட்ஸு. வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் ரிலாக்ஸேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ் going to take 0.4 seconds. ரைட்டா, அதாவது இப்படி அமுங்கிட்டு அடுத்தது விரிகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குது, விரிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ இதான் என்னது மெயினான விஷயம். 0.1, 0.3, அதுக்கப்புறம் 0.4. டயஸ்டோல்னால் சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல்னால் பிளட்டு உள்ளே போகிறது வெளியே வருது. ரைட்டா, உள்ளே போகிறது வெளியே வருது, அவ்வளோதான். ஸோ இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிட்டோம் இந்த செஷன் 1ல். ஸோ இது செஷன் 2, இதே மாதிரி செஷன் 3, 4, 5, 6, 7, 8 வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு கிளாஸையும் மறக்காமல் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், அட்டன் பண்ணிவிடுங்க. ஸோ மிட்டம் டெஸ்ட்டுக்கு படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் ஒரு ரீகால் பண்ண மாதிரியாவது உங்களுக்கு இருக்கும். படித்தவங்களுக்கு ரீகால், படிக்காதவங்க படிச்சுக்கலாம். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மிட்டம் டெஸ்ட் போர்ஷனை நம்ம பார்க்குறோம். உனக்கு மிட்டம் டெஸ்ட் போர்ஷனை எத்தனை தடவை பார்க்குறோன்னு பார்த்தீங்கள. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு போர்ஷனும் ஒவ்வொரு சாப்டரையும் திரும்ப 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 பார்ப்போம். அப்போ உனக்கு கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக சூப்பராக புரிஞ்சிடும். சரியாப்பா? ஓகே, ரைட், பாய் பாய், see you. என்னது, என்ன ஹெல்ப்பு, என்ன ஹெல்ப்பு, வாட் இஸ் யுவர் ஹெல்ப், என்ன ஹெல்ப், என்னன்னு சொன்னாலே போதும். நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி லீவா எல்லாத்துக்கும்? இன்றைக்கி லீவா இல்லை ஸ்கூலா? மேக்ஸ் மேம் கிட்ட ஃபார்முலா ஷீட் சொல்லிடுறேன். சரியா? சரி, ஓகே, ரைட், நான் சொல்கிறேன், அவங்க கொடுப்பாங்க. லீவ் தானா? என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு லீவ் இன்றைக்கி. என்ன ஸ்கூலும் இருக்கா? சரி, ஸ்கூலில் இருக்கவங்க ஸ்கூலுக்கு போங்க, லீவ் இருக்கவங்க ஜஸ்ட்டு ஸ்லீப் அண்ட் டேக் ரெஸ்ட். ஓகே.